நான் விஜய் என்ற பேரில் சன்சைட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கூட வந்து பெஸ்ட் டென்ட்டுங்கிறதுல சமையல் பந்தல் மேனுஃபேக்சரிங் என்ற எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தரமான முறையில் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. நான் ஆக்சுவலாக அன்னப்பிரகாஷ் சாரை வந்துட்டு எப்போ மீட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம இங்கே பாண்டு கோயில் சைட் ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னோட பிஸ்னஸ் வந்து ஆக்சுவலாக ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் திருப்பூரில் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஸோ அங்கே வந்து என்னோடய சப்ளையர் வந்து சாரை மதுரையோட இந்த லீட் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இப்போ இது பண்ணோன்னா என்னோடய ஃபுல் சைட்டுக்கு வந்து எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பிங் எல்லா ஒர்க்கையும் சார் தான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு. இன்ன வரையும் என்ன சொன்னாரோ அந்த டைமுக்கு கரெக்டாக எல்லாமே பண்ணி கொடுத்து நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு. எனக்கு நாங்கள் போகிறதே இல்லை சைட்டுக்கு, சார் என்ன அப்டேட் பண்ணுறோம் அது பண்ணி போயிட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் போய் பார்த்தோன்னா எல்லாமே கரெக்டாக நீட்டாக இது பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் ஒர்க். October 12, 1984 in India as an accomplished engineer and entrepreneur. He gratitude in the electrical and electronical engineering from PSY Engineering College in 2005. With diverse experience in companies like HCL Infosystems and Thermo LLC Dubai, he honed his skill in the project management and technical expertise. In 2010, he joined Madura Codes Private Limited as an executive engineer, where he served 14 years. In August 2023, fueled by a desire and innovation, he founded Viswa MEP Works, specialization in mechanical and electrical and plumbing engineering. And I now welcome our proud SADAI member, Mr. Annaprakash, Viswa MEP Works, to deliver his presentation. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்த விக்னேஷ்க்கு நன்றி. என்னோட ஆர்கனைசேஷன் பேர் வந்து விஸ்வா எம்இபி ஒர்க்ஸ். எம்இபி ஒர்க்ஸ்ன்றது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங். இதுதான் வந்து அந்த எம்இபின்ற ஒரு விஷயம். நான் வந்து பேசிக்காக வந்து பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கேன் 2005. அதுக்கப்புறமேட்டு அடிஷ்னலாக வந்து நிபோஸ் இன்டர்நேஷ்னல் சேஃப்டி முடிச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து லெவல் 3 வரை முடிச்சிருக்கேன். இது வந்து எப்படின்னா ஃபாரின்லலாம் எல்லாம் வந்து இந்த சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இதுலேயுமே இப்போ நல்லா சேஃப்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தளவு. அதில் வந்து நான் இன்டர்நேஷ்னல் சேஃப்டி இது முடிச்சிருக்கேன். ஸோ அதனால் இன்ஜினியரிங் பொறுத்தவரை சேஃப்டி அண்ட் இன்ஜினியரிங் ரெண்டுமே வந்து நல்லா தெரியும். என்னோடய கேரியர் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் துபாயில் வந்து தெர்மோ எல்எல்சி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2010 வந்து அன்னப்பிரகாஷ் அசோசியேஷன் சொல்லி ஒரு 2 years ரன் பண்ணேன். அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டு மதுரா கோட்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ லாஸ்ட்டாக 2023 வந்து விஸ்வா எம்இபி ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கன்சல்டிங் அண்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டிங் அண்ட் கான்ட்ராக்ட், எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் கன்சல்டிங் அண்ட் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கன்சல்டிங் பொறுத்த பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்ஸ் வந்து டிராயிங்ஸ் வந்து லே அவுட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறது, அப்புறம் அதோட டீட்டெயிலிங் எல்லாமே கொடுப்போம். ஸோ அதோட ஸ்லைட்ஸ் வந்து பின்னாடி இருக்குது, நான் அதை காமிச்சிடறேன். அது போக வாலில் கான்ட்ராக்டில் எப்படி சேஸ் பண்ணி எப்படி கொடுக்கணும், என்ன பொசிஷனில் கொடுக்கணும், ஸோ சுவிட்சஸ் வந்து என்ன டீட்டெயிலிங் கொடுக்கணும், ஸோ அதை மாதிரி ப்ளம்பிங்னா எல்லா டீட்டெயில் கொடுக்கணும். இது எல்லாமே வந்து டீட்டெயிலிங் ட்ராயிங்கோட உங்களுக்கு வந்து கன்சல்டிங் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிறகு முக்கியமான விஷயம் வந்து அஸ்பில்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம எப்போயுமே ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம பில்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி வந்து நம்ம லே அவுட் போடுறோமோ அதே மாதிரி ஃபினிஷிங்கில் வந்து வராது, கண்டிப்பாக வராது. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக வந்து அதோட நிறையா வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபைனலாக வந்து நம்ம அஸ்பில்ட்டு போட்டு கொடுத்துருவோம். ஸோ அது வந்து என்னென்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். நம்ம 4 பேர்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு இடத்துல வந்து வாலை சேஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல லைன் எதுவும் வாட்டர் லைன் இருக்கா இல்லை வந்து எலக்ட்ரிக்கல் லைன் இருக்கான்றது தெரியணும். ஸோ அது தெரிஞ்சால் வந்து நமக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில் வந்து நம்ம கடைசியாக கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸில் ஒரு சில ஃபோட்டோஸு. இதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் லைன் வந்து நம்ம இனிஷியலாக வந்து நம்ம வால் சேஸ் பண்ணி பைப்லாம் போட்டு ஸோ அதை வந்து ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர் லீக்கேஜ் இருக்கா, லைனில் எதுவும் லீக் இருக்கா, இல்லை வந்து அது ப்ரெஷர் வித்ஸ்டாண்ட் பண்ணுதா எல்லாமே செக் பண்ணி கொடுத்துரும். ஸோ அது வந்து ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ண வந்து லைட்டிங்ஸு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பிக்சர்ஸ் இதெல்லாம். என்னோட யூனிக் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டோட சி லைசன்ஸ் கொடுறேன். அதே மாதிரி என்கிட்ட ஒர்க் பண்ணுற டீம் எல்லாருமே ஒரு பி லைசன்ஸ் கொடுத்தேன். ஸோ இது வந்து மற்ற யாருமே வந்து இதெல்லாம் இல்லை கிடையாது. அதே மாதிரி எனக்கு வந்து ஹெச்டி அந்த எல்டி எல்லாமே ஒர்க் பண்ணுறக்கூடிய இது இருக்குது, லைசன்ஸிங் இருக்குது. அதே மாதிரி சேஃப்டி தான் வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து சேஃப்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கும்போது அது வந்து எலக்ட்ரிக்கல் லைனாக இருக்கட்டும், வாட்டர் லைனாக இருக்கட்டும், வாட்டர் லைன் கூட நம்ம இப்போ அதிகமாக இது பண்ணுறோம். பட் ஆனால் எலக்ட்ரிக்கல்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எலக்ட்ரிக்கலை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எலக்ட்ரிசிட்டி இஸ் ஏ குட் சர்வெண்ட் பட் ஏ பேட் மாஸ்டர் அப்படின்பாங்க. என்னன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல சர்வெண்ட்டாக நல்லா யூஸாக இருக்கும். அது வந்து அதில் ஒரு சின்ன ஏதாவது ஒரு தப்பு பண்ணணும்னா அது என்ன ஆகும்னா அதோடய விளைவுகள் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும்.
அதிகபட்சம் உயிரிழப்பு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்கேஸ் ஃபயர் ஆச்சுன்னா நம்ம டோட்டல் ப்ராப்பர்ட்டியே வந்து டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து எலக்ட்ரிசிட்டின்றது ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக வந்து சேஃப்டியான முறையில் கையாளணும். ஸோ அது வந்து அதனால் நாங்கள் சேஃப்டி வைஸ் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்களால் அதையும் நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஃபைனலாக லோட் கால்குலேஷன்ஸு, அதே மாதிரி இப்போ நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து எதுக்குன்னா ஒன்று ஏர்ன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று சேவிங்ஸ் பண்ணணும். சேவிங்ஸ்ன்றது எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து நம்ம எப்படி சம்பாதிக்கிறோமோ அதோட சேவிங்ஸ் வந்து அது முக்கியம். அதுக்கு வந்து நம்ம டீலிங் பண்ணி கொடுத்துக்கிட்டோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் ஹவுஸ் ஹோல்ட் எக்யூப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனர்ஜி கன்சம்ஷன் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா ஒரு 60% 62% வந்து பார்த்திங்கன்னா ஹீட் லோடு, எப்படின்னா ஹீட் லோடு, அப்புறம் கூலிங், ஏர் கண்டிஷனிங். ஸோ இதுதான் வந்து அதிகமாக வந்து கன்சப்ஷன் ஆகுது. அதே மாதிரி வாட்டர் ஹீட்டர்ஸ் வந்து 60%. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சால் இதை பேஸ் பண்ணி நம்ம எதுலலாம் நம்ம வந்து நம்மளோட எனர்ஜி கன்சம்ஷன் வந்து குறைக்கலாம், அதில் எப்படி சேவ் பண்ணலாம், அதில் எவ்வளோ மினிமைஸ் பண்ணலான்றது நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ அந்த டீட்டெயிலையும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வாட்டர்ஸ் நம்ம தண்ணியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம செலவு பண்ணுறது வந்து குளிக்கிறது, ஷவரு, அப்புறம் டாய்லெட் ஃப்ளஷ்ஷு, இதெல்லாம் வந்து ஸோ அதை வந்து எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணி எப்படிலாம் நம்ம வந்து நம்ம ஃப்யூச்சரோட நம்மளோட ஜென்ரேஷன் நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு எப்படி சேவ் பண்ணி கொடுக்கணுன்றது நம்ம பார்க்கலாம். ஏன்னா தண்ணின்றது இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். தண்ணி இல்லைன்னா இப்போ உலகமே இல்லை. அதனால் வந்து தண்ணின்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஃப்யூச்சர் நம்ம பசங்களுக்கு நம்மளோட ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம தண்ணியை சேவ் பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்து டீட்டெயில் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ என்னோடய கிளைண்ட் லிஸ்ட்னு பார்த்திங்கன்னா மேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மதுரையில் ஒன் ஆஃப் த லீடிங் இவங்க மேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் விஜய் தயான்னு சொல்லிட்டு பில்டர்ஸ், அப்புறம் தேவகி ஸ்கேன், தேவி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அவங்க இது, அப்புறம் ஆர்கிடெக்ட், எக்டோ ஆர்கிடெக்ட், அப்புறம் நவகரா ப்ரொமோட்டர்ஸ், ஜே ஆர்கிடெக்ட்ஸ், அப்புறம் சுரேஷ் சேதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கிளைண்ட்டு. கான்ட்ராக்ட் ரெக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ், பில்டர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் இவங்கெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடரிங் பண்ணக்கூடிய சைட்டோட ட்ராயிங்ஸு. ஸோ இதில் வந்து ஃப்ளோரோட லேஅவுட்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து எவ்வளோ டீட்டெயிலிங், என்ன டிஸ்டன்ஸில் ஃபேன் இருக்கணும், லைட்டிங்ஸு, ஸோ சுவிச்சஸ் அண்ட் சாக்கெட்ஸு, இந்த எல்லாமே டீட்டெயிலிங்கோட கொடுத்துருவோம். இது அதுக்குள்ளே லேஅவுட் வந்து என்ன எப்படி லேஅவுட்டில் வந்து ஒவ்வொரு ஃப்ளோர் ஒவ்வொரு ரூம் வைஸ் வந்து எப்படி கொடுக்கணுன்றதுக்கு அதுக்குள்ளே லேஅவுட் டீட்டெயில். இது வந்து நம்ம செக்ஷன் ட்ராயிங்ஸ் போட்டு பைப்லாம் எப்படி கொடுக்கணுன்றது அது டீட்டெயிலிங் கொடுத்துருவோம். இது வந்து வால் சேசிங், சுவிச்சஸ் வந்து ஒவ்வொரு சுவிட்ச் பாயிண்ட்டுக்கும் என்னென்ன டீட்டெயிலிங் கொடுக்கணும். ஸோ 2-வே சுவிட்ச்னால் எப்படி எங்கே கொடுக்கணும், ப்ளஸ் லைட்டிங்க்கு வந்து எங்கே கொடுக்கணும், எந்த சுவிட்ச் பாயிண்டில் கொடுக்கணும். ஸோ அந்த டீட்டெயிலிங் எல்லாமே கொடுத்துருவோம். நியூட்ரல் டு எர்த் மேக்ஸிமம் எவ்வளோ வோல்ட் இருக்கலாம்? நியூட்ரல் டு எர்த் வந்து இருக்கக்கூடாது, 0 தான். நிறைய எலக்ட்ரிக்கல் சைட் வந்து எர்த் ப்ராப்பர் இல்லாட்டி நியூட்ரலில் த்ரூ பண்ணுறாங்களா, அது கரெக்டாக? தப்பு. நியூட்ரல் தனி, எர்த்து தனி. நியூட்ரலும் எர்த்து எப்பயுமே இது பண்ணக்கூடாது. தேங்க்யூ.